ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆஃப் சேல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்டி அண்ட் சேனல்லேருந்து ரீல்ஸ் ரோஸ்ட் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். என்ன வீடியோ காணான்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் வீடியோ. ஓகே, இது யாரு? எர்ஃபோன் யூஸ் மாதிரி இருக்கு. எர்ஃபோன் யூஸ் பல கெட்டப்பில் இருக்காரு ஆளு. இப்ப ரீசன்ட் டைம்ல இர்ஃபானை வச்சு நிறைய மீம் டெம்ப்ளேட் வந்து உருவாகி வந்துட்டு இருக்கு. இதுல என்ன அல்டிமேட்னா எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. செம காமெடி. எல்லாத்துக்குமே வந்து அவர் மூஞ்சி வந்து ஃபுல்லாகவே செட் ஆகுது. ஸோ வேறு லெவலில் வந்து சூப்பராகவே வந்து அது எப்படி ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியல. செம்மையாக வந்து இருக்குது. எல்லா ஃபோட்டோவுமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. ஸோ அடுத்து பார்ப்போம். திரும்ப இர்ஃபானுங்க, வடிவேலு, பரிதாபங்கள், ஐயோ எவ்வளோ பேர், வேற லெவலு. கவுண்டமணி, கலைஞர், தக்லீஃப், என்னோட ஃபேவரட் இதான்டா. வேற லெவல். நாமளே தான் மீம் டெம்ப்ளேட் போடணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் போல. தூணிலும் இர்ஃபான், துரும்பிலும் இர்ஃபான். ஸோ வேற லெவல் காமெடிங்க. அவர் மூஞ்சி வச்சு அவர் மூஞ்சி கொஞ்சம் குண்டா இருக்கா, அதனால் சூப்பராகவே வந்து அவருக்கு செலக்ட் ஆகிடுது, ஒரு மாதிரி ஃபிட் ஆகிடுது. எல்லா ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போது வடிவேலோட ஃபேஸும் இர்ஃபான் ஃபேஸும் வந்து ஸ்வாப் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே செட் ஆகுது, ஏன்னா மூஞ்சி கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால. ஸோ செம காமெடி. ஆனால் இவரை மனுஷனை இப்படி ஓட்டக்கூடாதுப்பா, ரொம்ப ஓட்டுறாங்க. ஸோ அதை பார்ப்போம். இது ஒரு ட்ரெண்டிங் ரீல்ஸ். ஏ ஃபார் ஆரஞ்சு பழமா? ஏ ஃபார் ஆப்பிள் தானடா. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இவங்க என்ன ஆரஞ்சு பழத்தை காமிக்கிறாங்க? செம காமெடி. ஓதானடா வருது. ஒய் ஃபார் எல்லோ நவட்டி. சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு புது ட்ரெண்ட். இது ஒன்று செய்யுங்க. ஸோ இதே மாதிரி நிறையா பேர் வந்து கிளம்பியிருக்காங்க. எல்லாருமே வந்து பேரை சாப்பிட்டு கட்டுறேன்னு சொல்லி. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. இதுதான் சாக்குன்னு சொல்லி வீடியோவில் கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு விஜய்க்கு வந்து ஏ ஃபார் ஆரஞ்சு பழம்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் செம காமெடி. ஸோ தமிழில் படிச்சுட்டாங்க போல் இருக்கு ஆரஞ்சு பழம் அப்படின்னு, அதனால் ஏன்னு நினச்சிட்டாங்க. இதே மாதிரி இன்னொருத்தர்லாம் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன். அவருமே வந்து இதே மாதிரி தான் சாப்பிட்டு காட்டுறேன், உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள், நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். அழுமுஞ்சானி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், தாரா அழுவுறா, அழுமுஞ்சு வீக். அதனால நீங்க அவளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, என்ன லைக் பண்ணிடுச்சு. என்ன இது உக்கெல்லாம் பண்ணிட்டா? ஐயோ, அவளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களோ? பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது செம. அப்போ ஒண்ணு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்களா? என்ன அவங்க அழுமுஞ்சியா? பிறக்கும் போதே தலையில எழுதி வச்சுட்டாங்க. தாரா ஒரு இன்ஃபுளுசர் கிரியேட்டர். அதுதான் ஜோயுனா ஜப்பான் பாஷையில நடிகைன்னு சொன்னாங்க. நீங்க சொல்ற பாய் கியூட்டா இருக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க இந்த சின்ன பிள்ளை பேசுகிறது.
அழுதுகிட்டு இருந்துச்சு. உடனே வீடியோ எடுத்தோடனே உடனே கண்ணீர்லாம் அப்படியே தொடச்சிட்டு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய் அப்படின்னு அழகாக வந்து சொல்லுது சூப்பராக. ஸோ வருங்காலத்தில் பெரிய இன்ஃப்ளூயன்சராக மாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. ஸோ பயங்கரமாக வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்ப்போம். ப்ரோ எல்லா ஆக்டரோட வாய்ஸ் பண்றீங்க, முடிஞ்சா டைரக்டர் நெல்சனோட வாய்ஸ் பேசுங்க. கண்டிப்பா பண்றேன், லைக் பண்ணி வாய்ஸ் ஃபாலோ பேச பண்ணுங்க. போகிறாங்களா? நீங்க வந்து திறமையான டைரக்டர் இல்ல, நெல்சனோட டைரக்டர் சொல்லுங்க. இது நெல்சன் வாய்ஸ் மாதிரியே இல்லையா இது? இது நெல்சன் வாய்ஸாடா இது ஆனந்த பொறுத்த வீடு படத்தோட வில்ல வாய்ஸ்டா. அதே தான் கரெக்டாக சிங்க் ஆகுது. இருக்கீங்க என்ன பண்ண சொல்றீங்க பலாச? சினிமான்றது இன்னைக்கு சாதாரணமாக வர முடியாது. எல்லாருமே அடிப்படையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். அங்கீகாரம் கிடைக்குமா? இது நெல்சன் சாரோட குரலா இது? போங்க பலாச, உள்ளே போங்க. இந்த வாய்ஸ் மெமிக்ரி பண்ணிட்டு இது வந்து நெல்சன் வாய்ஸ் சொல்றாரு. இது வேற லெவலுக்கு அது. இவர் இப்படி பண்ணாம இந்த வாய்ஸ ஃபர்ஸ்ட் பேசிட்டு இது யாரோட வாய்ஸ்னு கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டுனா வச்சுக்கீங்க. அப்படி பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. வில்ல வாய்ஸ்ங்க, சூப்பரா பேசுறீங்க எல்லாரும் வந்து பாராட்டி இருப்பாங்க. அதுதான் இப்படிதான் பாராட்டியிருப்பாங்க. அவர் டைரக்டாவே நெல்சன் பேசுறது சொல்லிட்டு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏண்டா இது நெல்சன் வாய்ஸாடா இது? உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ ரொம்ப சீப்பாலா இருக்க. அவர் நெல்சன் வாய்ஸ் வந்து பேசுகிறேன், இது யார் வாய்ஸ்ன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தா கூட ஒன்றுமே இருந்திருக்காது. நெல்சன் வாய்ஸ் பேசுகிறேன்ட்டு ஒரு மாதிரி ஆனந்தபுரத்து வீடு வில்லன் மாதிரி பேசுகிறாரு. ஆனால் ஆனந்தபுரத்து வீடு செமையான படங்க, சூப்பரான, அந்த காலத்துலேயே வந்து சூப்பராகவே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வில்லன் பயங்கரமான வில்லன். அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக தரமான வில்லன். குரலும் வேற லெவல், வில்லனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான வந்து குரல். ஸோ அதே குரலில் இவரும் பேசியிருந்தார். ஸோ செம காமெடியாக இருக்குது. ஸோ அடுத்து பார்ப்போம். சியா ஃப்ரீயா? ஓகே, அந்த ஊர்ல சியாங்கிறது டீயா? பெருசா போட்டுட்டு கிட்ட போய் பார்த்தா சியா வந்து 25 ரூபாயா, கப்பு ஃப்ரீயா? இதெல்லாம் பித்தலாட்டமா இருக்கு. நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். பாவி, இப்படி ஏமாத்துறாங்க பத்தியில. அது மட்டும் சின்னதாக போட்டிருக்காங்க. டீ 25 ரூபான்னு சின்னதாக போட்டுட்டு கப்பு ஃப்ரீயா? நியாயமா அது? அதை பார்த்து எல்லாரும் ஏமாந்து அப்படியே வந்துடுறாங்க கடைக்கு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன இது? போட்டிருக்கான் நோ கேர்ள்ஸ் நம்பர் பிளேட் போட்டு, நம்பர் பிளேட்ல நோ கேர்ள்ஸா? இப்படிதான் ஊருக்குள்ள ஏமாத்திருக்காங்க போல. இதாண்டா நிறைய பேர் இருக்காங்க. செம காமெடி. மரண சாம்பார். மரண சாம்பாரா? சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் பொடி போட்டுக்கலாம். இது வந்து மும்பைல ஆன சிக்கன் பொடி. சிக்கன் பொடியா? சிக்கன் பொடி எதுக்கு? சிக்கன் பொடியா? பாத்துக்கங்க. பாசி பருப்பு சாம்பாருக்கு சிக்கன் பொடி டேஸ்டா இருக்குங்க. எல்லா பொடியும் போடுவா. எல்லா பொடியும் போடுவோமா? ரசம் பொடி இருக்குது. ரசம் பொடி போடுவோம். வேற லெவல். சாம்பார் பொடி. சாம்பார் பொடி போடுவோம். போடுவோம். அப்புறம் கறி மசாலா பொடி. கறி மசாலா? இது என்ன சாம்பாரா இல்லை என்ன அது? நீங்க போட்டு சமைச்சு பாருங்க. இதுல இவர் செஞ்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம நம்மளையும் கூட சேர்ந்து சாப்பிட சொல்றாரு. அவ்வளவுதான். என்ன பொடி இருக்கு? சிக்கன் பொடி. இது வந்து தமிழ்நாட்டுல ஆன சிக்கன் பொடி, சக்தி மசாலா. எல்லா பொடியும் வந்து கலப்பிட்டு இருக்காங்க. பொடி எல்லாம் வாங்கணும். இல்லைன்னா வந்து ஊரு வந்து வாங்கணும். இது சாம்பாரா? வேற என்ன பொடி? வேற எந்த பொடியும் இல்ல. பொருள் பூரா தீர்ந்து போச்சு, வாங்கணும். ஐயோ, இதெல்லாம் ஒரு சாம்பார் சாப்பிட்டா அவ்வளோ இப்படிதான் மம்மட்டிட்டு போகணும். சாம்பார் சாப்பிட்டு மரண சாம்பார்ரா. நம்ம வீடு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குனா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதையே இங்க பண்றாங்க. ஸோ இந்த சாம்பாரை பாருங்களேன், சாம்பார் வைக்கிறேன்ட்டு எல்லா பொடியும் போட்டு கலந்துக்கிட்டு எல்லா பொடியும் கலந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? என்னத்துக்கு ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. 24 மணி நேரம் பாத்ரூம்லேயே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் வெளிலையே வர முடியாது.
சாம்பார்ன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் கலந்தா என்ன பண்ற? சிக்கன் பொடி கலக்குற சாம்பார்ல. ஸோ செம காமெடி. காமெடிக்காக பண்றாங்களா இல்லை உண்மையாவே செஞ்சு சாப்பிட்றாங்களான்னு தெரியல. சாப்பிட்டுருந்தா என்ன ஆகும்? பாவம். அடுத்த பாப்போம். மசாலா பாக்ஸ் ஒன்று பார்த்தேன். அதுல கிட்டத்தட்ட 25 வகையான மசாலா பாக்கெட் தான் அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும். இப்படி உங்க வீட்டுக்கு தேவையான 25 வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாவும் இந்த பாக்ஸ்ல இருக்கு. அது அந்த மட்டும் பாக்ஸ் அவருக்கு பார்க்கும்போது கிடைச்சிச்சுன்னா எனக்கு அவ்வளோதான். வாங்கணும்னு தோணல. இவன் கையில ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் கிடைக்க கூடாதா? அவ்வளோதான். கிடைக்க கூடாது, கரெக்ட். கிடைக்க கூடாது. இந்த ரூல்ஸ் போயிட்டு வந்து இந்த கிட்ட காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு காமெடி. வைங்க. அவருக்கு மட்டும் இது கிடைச்சுன்னா அவ்வளோதான். 60 kg இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே 110 கிலோ 101 கிலோன்னு ஏறுது வெயிட்டு. 110 கிலோ. இவர் எவ்வளோ சாப்பிட்டாலும் கம்மியாகுது, ஏறைய மாட்டேங்குது இவருக்கு. இதுதான் குண்டா இருக்கிற ப்ராப்ளம். சங்கட்டம். ஐயோ, இப்படிதாண்டா நிறைய நடக்கும். என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு சில பேர் வேற இருக்காங்க, லெவல். தின்னுகிட்டே இருப்பானுங்க, அதையும் போட்டு தின்னுகிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கு வெயிட் ஏறாது, வெயிட் குறையும். அவன் விட பிடிச்ச உடம்பு, உனக்கெல்லாம் ஏறவே ஏறாது, உடம்பு வாக அப்படி. ஆனா நான் அதேதான் லைட்டா இங்கே கொஞ்சம் ஆசைப்பட்டு ப்ராப்ளம். சாப்பிட்டாலே அடுத்த நாள் பார்த்தா 1 கிலோ ஏறி இருக்கும். இப்படிதான் அழுகணும். நீ நானும் ஒண்ணு மணி எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா எனக்கு மட்டும் வெயிட் ஏறுது, உனக்கு மட்டும் ஸோ வெயிட் குறையுது. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன்? ஸோ இப்படி தான் நான் வந்து நிறையா சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வெயிட் வர மாட்டேங்குது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க, அவங்களும் நல்ல தடி தடியாக மாறிடுறாங்க. என்னன்னு ஏன்னு தெரியல. ஒரு வேளை ஜீன் போல் இருக்கு. ஜீன். ஆமாம், ஜீன் தான் காரணம். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். தர்பூசணி அக்கா கடை தான். இப்ப அக்கா கடையில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தர்பூசணி எடுங்க. தர்பூசணி அக்கா கண்ணா நம்ம தர்பூசணினா வேற மாதிரி, வேற லெவலு. அக்கா தான் இங்க எங்கேயுமே சாப்பிட்ருக்கே மாட்டாங்க தர்பூசணியா. வேற மாதிரி டேஸ்ட். நம்ம அண்ணன் சாப்பிட்டு பாப்பாரு. வேற 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 மாதிரி. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டிலே கிடையாதா? உருட்டா இருந்தாலும் உலக காலகட்டத்துல நம்மகிட்ட காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு மைக்கும் கேமராவும் இருந்தா போதும், எங்க வேணா ஓசில போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். டீ கடை ஹோட்டல் எல்லாம் நல்லா காசு வருது அப்படின்னு மட்டும் நம்பி யாரும் தயவு செஞ்சு தொழிலுக்குள்ள வந்துடாதீங்க. இன்னைக்கு கடைக்கு வேலைக்கு வர யாருமே வரல. மதியம் 3:30 ஆச்சு. இப்போ நைட் கொண்டாட வேலையெல்லாம் செய்ய போறோம். நீ நைட் 11:30 முடிச்சிட்டு போறதுக்கு. இன்னைக்கு நானும் எங்க அம்மா மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி இறங்கி வேலை செய்யறேன்னா மட்டும் தொழிலுக்குள்ள வாங்க. ஆளுகள் நம்பி வந்தீங்கன்னா திருவோடு தான் எடுத்துட்டு போகணும். உண்மைதான் இது. இந்த இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ஒரு சில பேர் வந்து இந்த செவுத்தை பார்த்துட்டே பேசுவானுங்க. வெறும் 1 லட்சம் இருந்தா போதும், நீங்க மாசம் 30,000 இருந்து 50,000 வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பானுங்க. நாமளே இந்த வேலையை பார்க்கலாம் போலியே. நல்லா இருக்கு. இதே மாதிரி தான் வந்து ஒரு ரீலில் பார்த்தேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 1 கோடி இருந்துச்சுன்னா ஜிபே பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பங்களா வந்து தரேன் அப்படின்னாங்க. இதே இதுதான். 1 கோடி இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏன்டா ஜிபே பண்ணணும், அவனே பெரிய பங்களாவை வாங்கலாமே. ஸோ செம்ம காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி தான் பல பேர் வந்து ப்ரமோஷன் தற்குறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்ப்போம். இந்த வேலையை பார்ப்பானுங்க, அவங்களுக்கு காசு வரும். முக்கியமா ஒண்ணு சொல்லுவானுங்க, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேணாமா, அவங்களே பார்த்துப்பாங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம், எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி மொத்தமா ஆப்படிச்சு போயிடுவானுங்க. உங்களுக்கு உண்மையாவே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். அப்படி இல்லாம வெறும் காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆளுங்களை வச்சு வேலையை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இறங்கினே வச்சுக்கீங்க, முழுசா நக்கிட்டு போயிடும். இப்படிதான் வந்து பல பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓ இப்படி வரீங்களா நீங்க? இது மாதிரி ஒவ்வொரு டிக்டாக்ஸ்லாம் டிக்டாக்றீங்களா? இந்த இதுல இருக்கிற இந்த குழம்பு ஒரு பீஸ் இல்ல, ஒரு பீஸ். எனக்கே கோபம் வரல. எனக்கு மனுஷன் தானே.
என்ன கறியா? சொல்லு. அழுவலையே. கறி பீஸ் இல்லைன்னு அழுகிறாங்களா? நீ கறியில நீ சாப்பிட மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணி அழுதுட்டு இருக்கிறேன்? குழந்தை மாதிரி கறிக்காக போய் அழுகுற? அசிங்கமா? அந்த இடத்துல நின்னு பாரு. அந்த துக்கம் தொண்டை ஸோ அடைக்கும். வேற லெவல். யாரா இருந்தாலும் ஆமாயா? குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. குழந்தைக்கு சமாதானப்படுத்தலாம். என்ன கறி இல்லைன்னு வந்து அழுகிறாங்க. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு கறி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கே கறி இல்லைன்னா ஒரு மாதிரி எரிச்சலாகிடும். மனுஷன் அழுதுட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறது, கறியே இல்லையே, கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், கறியே எனக்கு வைக்க மாட்டேங்குதுன்னு அழுதுட்டாரு. வேறு வழி இல்லை, அழுதுதான் ஆகணும். சாப்பிட்டதே கக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மனுஷன் அழுதுட்டாரு, பாவம். ஸோ ஒரு வேதனையான விஷயம்டா இது. ஆமாம், இது ஸ்கிரிப்டா இருந்தாலுமே உண்மைதான். அவர் பேசின அந்த வார்த்தைகள்லாம் அடி வயிற்றுல இருந்து அந்த வார்த்தைகள் அது வந்து அந்த வலி எனக்கு புரியுது அந்த வலி. அவ்வளோதான். அப்படியே சோகத்திலே அழுதுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ சேட். கறி குழம்புல கறி இல்லைன்னா அவ்வளோதான். இப்படி வெறி ஆகி சுத்த வேண்டியதான். தாங்க முடியாத ஒரு வலி அது. அதுதான் சம்டைம் வந்து கறி குழம்பு வச்சாங்க மதியம் சரியா சாப்பிட்டுக்க மாட்டேன். நம்ம தான் மதியம் சாப்பிடல, நைட் நல்லா வச்சு சேர்த்து வச்சு சூப்பரா நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா கறியே இருக்காது, சட்டி பூரா காலியா இருக்கும். மொத்தத்தையும் காலி பண்றாங்க. ஒரு பீஸ் கூட இருக்காது. சம்டைம் குழம்பே இருக்காது. அது மாதிரி கூட நடந்திருக்கு. காமெடி. இதுல வேற நான் ஹோட்டல்ல வேணா சாப்பிடாம வருவேன். வேற வீட்டுல தான் கறி குழம்பு இருக்கே, நல்லா வெட்டிடலாம். ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த டைம்லாம் இல்லைன்னா வெறி ஆயிடும். அவரா அழுகிறாரு, நம்மளாம் மண்டையை பிச்சுக்க வேண்டியதான். வேற லெவல். எத்தனையோ கிவ்அவே பாத்திருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு கிவ்அவே லைஃப்ல பாத்திருக்க மாட்டீங்க. ஐபோன் கிவே தாங்க நம்ம தரணும். ஐபோன் கிவ்அவே நம்ம ஐடி ஃபாலோலாம் பண்ண தேவையில்ல. யாருக்கு பேட் கமெண்ட் அதிகமா வருதோ, எந்த பேட் கமெண்ட் அதிகமா லைக் வருதோ அவங்களுக்கு தாங்க ஐபோன் கிவே பண்ணுவோம். பெஸ்ட் பேட் கமெண்ட் பாவியலா போறாங்களா? இவங்க நார்மலாவே பேட் கமெண்ட் தான் பண்ணுவானுங்க. அதான் வெய்ய வேற. சொன்னா உருவாளா? எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன் நாங்கெல்லாம் உருவாக்குறவங்க பல்கலைக்கழகம். நீயாவே தெரிஞ்சதை போட்டு பண்ணுதான், தெரியாம பண்ணுதானே தெரியலடா. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கு. சரியான ப்ரமோஷனாக இருக்கு. ஸோ பயங்கரமாக வந்து அப்போவாச்சும் கமெண்ட் பண்ணுவாங்களா, நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து பிளான் போடுறாங்க. ஆனால் முடியலை. ஸோ அதுதான் ப்ராப்ளம் இங்கே. அப்படியாவது நமக்கு கமெண்ட் அதிகமாக வரும், ஃபாலோவர் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினப்பிலேயே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, சூப்பரான ரீல்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இந்த காமெடி ரீல்ஸாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ வேறு லெவலில் வந்து இருக்குங்க. எல்லாமே செம காமெடியாக வந்து இருக்குது. இந்த நேமை சாப்பிட்றதோ இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறதோ, ஸோ இதெல்லாம் வேறு லெவல் காமெடியாக வந்து இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்தால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஆக்ஷன் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.